ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புவனா. இன்றைக்கி சந்திப்போமா அத்தியாயம் 36 பார்க்க போகிறோம். இப்போது கதைக்குள்ளே போகலாமா? கோபத்தின் உச்சியில் இருந்தால் சஞ்சனா. அவள் எவ்வளவு கூறியும் மாதா வளவது பேச்சுக்கு செவி சாய்க்கவே இல்லை. வேறு வழியின்றி பெங்களூர் செல்ல புறப்பட்டார். இதோ ஏர்போர்ட்டில் நிற்கிறாள். யாருக்காக இங்கே வந்தாலோ, இப்போது யாருக்காக இங்கிருந்து போக வேண்டாம் என்று முடிவு செய்தாலோ அவனுடன் தான் அவளது பயணத்தை இணைத்திருக்கிறான் வல்லோன். அவளுக்கு மிக அருகில் இருக்கிறான். அவளை பார்க்காமல் வதைத்தவன் இப்போது விழி அகற்றாமல் இம்மிசித்தபடி இருக்கிறான். சஞ்சனா அவனை முறைத்தவள் வேறு புறம் திரும்பிக் கொள்ள அவளது சைகையை அவனுக்கு சிரிப்பைத்தான் வரவழைத்தது. மாதவை படுத்திய பாட்டில் அவன் சஞ்சனாவை ஒரு வழி செய்து கௌதமுடனே வரவைத்து விட்டான். இதை அறியாத அவளும் விதியே என்று கிளம்பி அவனுடன் சென்று கொண்டிருக்கிறாள். கௌதமோ, என்னை பார்க்காம திரும்பிட்டியா நீ? எப்படி நான் பார்க்காம இருக்கன்னு நானும் பார்க்குறேன் என எண்ணியபடி இருக்க, சஞ்சனாவும் பெங்களூர் போனதும் வேலையாக நம்ம வேலையை ரிசைன் பண்ணணும் என்று எண்ணிக்கொண்டாள். விதி வேறு கணக்கு போட்டு கொண்டிருந்தது. தன் முன்னால் இருப்பவன் தன் காயப்படுத்தப்பட்ட அவனே. இந்த நொடியே அவளுக்கு தொண்டையில் முள் சிக்கியதை போன்ற ஒரு உணர்வு. அவனோ மனதில் இருக்கும் மொத்த கதறலையும் மௌனமாக்கி மறைத்து வைத்திருந்தான். அவன் பற்களுக்குள் சிக்கி சிதறிய வார்த்தைகள் அவள் மருண்டு விழித்தபடி சாகித்யா விஸ்வநாத் என்ற பதில் வந்த மறு நிமிடம் அஸ்வின் இதழ் தானாக மெல்லிய புன்னகை புரிந்தது. அவன் உடன் இருந்தவன் அறையில் இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு வர அவனையும் வெளியே காத்திருக்குமாறு கூறினான். தியாவிடம் திரும்பியவன் எந்த ஊரு என்றான். தியா தலையை உயர்த்தி அவனை பார்த்தவள் தேனி என்றாள். இதை போன்ற சில கேள்விகளுக்கு பிறகு நீங்கள் மேரிடா என்ற கேள்வியில் தியா மௌனமாகிவிட அஸ்வின் கசிந்த புன்னகையுடன் பதில் சொல்ல ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சொல்ல விருப்பம் இல்லையா, இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா என்றான். தியா அதில் சிறிது கடுப்பாக ஒரே ஒரு தடவை ஆச்சு சார் என்றாள். பற்களில் சொற்களில் பதிய அவள் பேசிவிட அஸ்வினுக்கு அது இதமாக இருந்தது. அவளோ, நீ என்ன நினச்சி கேட்குற? உன்னை மறந்துட்டு நான் இன்னொருத்தனோட வாழ்வேன்னு நினச்சிட்ருக்கியா? எப்படி உன்னால் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுது என்று எண்ணி வேதனைப்பட்டாள். அதோடு விடாமல் அவனோ, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றின டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று அவள் பொறுமையை சோதிக்க, தியாவோ, இன்வெஸ்டிகேஷன் என்னை பற்றி தானே, இதில் என் ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சுக்க என்ன அவசியம் இருக்குது ஆஃபீஸர் சார் என்றால் சற்று எரிச்சலாக. அஸ்வின் மனதிலோ, நீ இன்னும் மாறல, நான் நினச்சது சரிதான், என் சகி எப்போவும் யாருக்காகவும் மாறமாட்டா என்று சிறு பெருமை தலை தூக்கி நின்றது. அஸ்வின் அவளை கூர்மையாக பார்த்தபடி, அவசியம் இருக்க மிஸ்ஸஸ் சாகித்யா விஸ்வநாத், உங்களை கொலை பண்ண 2 தடவை முயற்சி நடந்திருக்கு. அதனால் நாங்கள் சந்தேகப்படுற மாதிரி யாரை வேணாலும் விசாரிப்போம். இதுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் தொடர்பு இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் மேரிட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோ யாருதும் இல்லை. எக்ஸ்ப்ளனேஷன் போதுமான்னு நினைக்கிறேன் என்றான். தியாவோ அவனை மூச்சு முட்ட முடித்தபடி, என் ஹஸ்பண்ட் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், எப்படி ஆனார்னு எதுவும் டீட்டெயில் எனக்கு தேவைப்பட்டா சாரி, அது எனக்கு தெரியாது. எதை பார்த்தாலும் சந்தேக பார்க்குற குணம் அவருக்கு ஒரு வேளை கூட இருக்கலாம். எதிரின்னு முடிவு பண்ணிட்டா அவரோ டைரக்டாக தான் ஃபேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்படி ஆள் வச்சு காலி பண்ண மட்டமான புத்தி அவருக்கு கீறி போட்டாலும் வராது என்றால் முறைப்பு மாறாமல். அஸ்வின் எவ்வளவு முயன்றும் அழகாக வளையும் அவனது உதடுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போக தியா அதை மனதில் குறித்து கொண்டாள். அடுத்த கேள்வியை அவன் கேட்கும் முன், அப்புறம் மறந்துட்டேன், அவர் பேர் அஸ்வின், ஏன் சொல்கிறேன்னா அடுத்த தடவை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்க என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். காதல் மனைவியை பிரிந்த அவனது மனம் இறக்கை கட்டி பறக்கத்தான் செய்தது. அதை அடக்கியவன், உங்களை கொலை பண்ண வந்தவங்களை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? இல்லை சந்தேகம் படுபடியாக ஏதாவது இன்சிடெண்ட் என்று கேட்க, இல்லை என்று தலையசைத்தார். அவ்வாறாக அவன் சில கேள்விகள் கேட்க அவை அனைத்திற்கும் பதில் இல்லை என்பதாக இருக்க, அஸ்வின் மூச்சை இழுத்து விட்டபடி, உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்கிறீங்களா என பாவமாக கேட்க, தியா அவன்களை கண்களை பார்த்தபடி, நீங்கள் தெரிஞ்ச ஏதாவது கேட்குறீங்களா என்றார். அவனைப் போலவே கண்களை மூடி தலையை தாழ்த்தபடி சிகையை கோதி அஸ்வின் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தது. அந்த நீளமான ஹாலில் அவன் ஓட அவள் அவனை துரத்தி வந்தாள். அவனோ பிடி கொடுக்காமல் ஓடியவன் ஒரு கட்டத்தில் நின்று கையை மேலே உயர தூக்கி கொண்டான்.
அவன் கையில் இருந்த ரிமோட்டை பறிக்க நின்ற இடத்திலே குதித்து தியா களைத்து போனாலே தவிர ஒரு முறை கூட அவன் கையில் ரிமோட் தட்டுப்படவே இல்லை. கையை கட்டிக்கொண்டவள் அவனை முறைக்க அஸ்வின் நக்கலாக சிரித்தான். சரி, நீ தான் வின் பண்ணிட்ட, இப்போ ரிமோட் கொடு என்று ஒற்றை கையை நீட்டினான். அவள் தலையை மறைப்பாக ஆட்டியவன், பெட்னா பெட் தான், நீ சொன்ன மாதிரி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு சேனல் நான் தான் யூஸ் பண்ணுவேன் என்று அவனும் கையை கட்டிக்கொண்டான். ஐயோ முருகா, இது என்ன சோதனை என புலம்பியபடி அஸ்வின், நீ பாரு, என் தங்கம் இல்லை, நியூஸ் பார்க்குற அளவுக்கு சத்தியமாக எனக்கு பொறுமை இல்லைடா, அது சரியான போர், நான் தான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, ரிமோட்டை மட்டும் தாடா என்று கெஞ்சலாக சொன்னாள். அஸ்வினும், என்ன வாய் பேசின நீ, என்னவோ சொன்னியே என்று யோசித்தவன், என்னோட சீரியஸ் பார்க்கறதுக்காக நான் எந்த மலையும் தாண்டுவேன்னு சொன்னேன், இப்போ என்னாச்சு என்று இழுக்க தியா கடுப்பான, ஹலோ பாஸ், எனக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்சாக இருந்தால் நான் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பேன், என் வீக்னஸ் தெரிஞ்சு நீ இப்படி செஞ்சுருக்க, ஸோ இதில் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என அவனை சீண்டினான். அவன் பொய்யாக சிரித்தபடி, ஓ அப்படி சரி, பெட் என்னன்னு நீயே சொல்லு, யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்று சொல்ல தியா சிறிது யோசித்தவர், இப்போ டிவி ப்ரோக்ராம் தானே இந்த சேலஞ்சுக்கு காரணம், ஸோ பெட் அதில் இருந்து தான். நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர் பண்ணிட்டா நீங்கள் வின். இன்றைக்கி மட்டும் உள்ள இந்த 1 வீக் முழுசாக சீரியஸ் நான் பார்க்கவே மாட்டேன், அண்ட் உங்கள் கூட சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா நியூஸ் கூட பார்க்குறேன், என்ன டீலா என்று ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொல்ல அஸ்வினோ கரெக்டாக செக் வச்சிட்டாலே இன்று என்ன அவன் மனசாட்சியோ, நீ மட்டும் என்ன கொஞ்சமாக அட்டம் போட்ட என நமத்து சிரிப்புடன் கேள்வி கேட்டது. அவனும் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சரி என்று சொல்ல தியா, தட்ஸ் கிரேட், லெட் ஸ்டார்ட் வித் கார்ட்டூன் என்று உற்சாகமாக சொல்ல அஸ்வினோ, என்னது கார்ட்டூனா, ஓ என்ன சீட் பண்ண பார்க்கையா என புயலம் நிறுத்த தியா அதை சட்டை செய்யாமல், கார்ட்டூன் கூட டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகும் ஆஃபீஸர் சார், நீங்கள் முன்னாடியே ரூல் சொல்லியிருக்கணும், அது ஏன் தப்பில்லை என்றார். அஸ்வினுக்கு டிவி ப்ரோக்ராமே தகிட தத்தம்தான், இதில் கார்ட்டூன் சொல்லவே வேண்டாம். அவன் ஏதோ தியாவை சேர்ந்து எண்ணி இந்த வேலையில் இறங்க அது அவனுக்கே வினையாகி விட்டது. சரி என்று ஒப்புக்கொண்டவரிடம் கேள்வியை கேட்டாள் தியா. மோட்டுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு என்று கேட்க அஸ்வின் புரியாமல் விழித்தான். சோட்டா பீமோட ஃபேவரட் ஸ்வீட் என்ன? அதற்கும் அவனிடம் பதிலில்லை. புஜ்ஜியோட தலையில எத்தனை ஹேர் இருக்கும்? அஸ்வின் இப்போது புஜ்ஜி யாராக இருக்கும் என்ற யோசனையில் இருந்தான். டோராமன் யாரு? சின்சோனோட அப்பா பேர் என்ன? கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் நின்று அவனை பார்த்து அவள் இருபுருவம் சுருக்க நிற்க அஸ்வினோ, இவங்கெல்லாம் யாருடைய டின்னு என்றான். அவனது டின் என்ற வார்த்தையில் சூடானவள், இவங்க எல்லாம் கார்ட்டூன் வேர்ல்டோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃபீஸர் சார், எல்லாரும் உங்களை விட பவர்ஃபுல் என்று கேலி செய்தாள். பின்னர் டாபிக் மாற்றாமல் ஆன்சர் சொல்லுங்க பாஸ் என்றார். அஸ்வின் அவளையே பார்த்தபடி நிற்க அவள் என்னவென்று விழித்தாள். அவன் சிரிக்க, சிரிக்காதீங்க பதில் சொல்லுங்க என்று அவர் சிரிங்க அவன் தலையை அசைத்தபடி உதட்டை வளைத்து கைவிரித்து தனக்கு தெரியவில்லை என்று முடித்தான். தியா அவனை பாவமாக பார்த்தவள், உனக்கு தெரிஞ்சதை சொல்கிறீங்களா ப்ளீஸ் என்று அவள் முகத்தை நோக்கி குனிந்து, நீங்கள் தெரிஞ்சது ஏதாவது கேட்குறீங்களா என்றபடி அவள் முகத்தை விரலால் தட்டினான். தியா உடல் சிரிக்க அவன் நெருங்கியதை அப்போதுதான் அவன் உணர்ந்தாள். அவள் தள்ளி செல்ல மனமில்லை அவனுக்கு. தியா குனிந்தபடி, அதை இவ்வளோ கிட்ட வந்து தான் சொல்லணுமா என்று காதுகளுக்கு கேட்காத குறையில் சொன்னவள் சட்டென்று திமிர அவனது மூக்குடன் மூக்கு நீட்டி நின்றது. அஸ்வின் அவளது கண்களில் எதையோ தேட தியா எப்போதோ அவனுள் தொலைந்திருந்தாள். நொடியும் தாமதிக்காமல் அவளது இதழை தனதாக்கி கொண்டான். தியா இந்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்தவள் இமைகள் மூடி ரசிக்க அந்த யுத்தம் தித்திப்பாகத்தான் இருந்தது. திடீரென ஏதோ விழும் சத்தத்தில் கேட்ட இருவரும் திரும்பி பார்க்க தியா கைகளுக்கு அருகில் இருந்த ஸ்பூன் கீழே தவறி விழுந்திருந்தது. நினைவுக்கு இருவரும் வர ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க அந்த நொடி அவர்களுக்கு இருந்த துயரம் அப்போது காணாமல் போயிருந்தது. ஆனால் அந்த பார்வை பரிமாற்றத்தை தாங்காது இருவரும் வேறு புறம் திரும்பிக் கொண்டனர். சாரில் அமர்ந்தபடி தனியாக இருந்த தீட்சியை தூரத்திலிருந்து பார்த்தான் விஸ்வா. தீட்சி தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்திருக்க தொண்டையை செருமியவனை பார்த்ததும் ஒரு முறைப்புடன் திரும்பிக் கொண்டார். விஸ்வா அமைதியாக அவளுக்கு அருகில் அமர்ந்தவன், என்ன ஸ்பிரிங்டா தீவிரமாக யோசிக்கிற போல என்றான். அவள் எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக அவனை பார்க்க அவன் என்ன என்பதாக பார்த்தான். நீ எப்படி இங்கே வந்த என்று தீட்சி கேட்க விஸ்வாவோ, இது என்ன கேள்வி, ஃப்ளைட்டில் தான் வருவாங்க என்றான். தீட்சியோ, போடா
இது எனக்கு தெரியாது பாரு, இங்கே எப்படி வந்த, யாரை தேடி வந்த என்று கேள்விகளை அடுக்க விஸ்வாவோ ஒரு கையை நீட்டி தடுத்தவன், உன்னை தேடி வந்தனா இல்லை எதிர்ச்சியாக நடந்ததா, இப்போ அதுதானே உன்னோட சந்தேகம் என்றவுடன் ஆமாம் என்று தலையசைத்தாள். அவள் தலையில் கையை வைத்து ஆட்டியபடி, நான் உன்னை பார்க்க வரல, உன் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். உன்னை பார்த்ததும் ஷம சாக் ஸ்ட்ரெஸ்மி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா என்றான் சிறு புன்னையுடன். தீக்ஷி, தியாவை உனக்கு தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்க, அவனும் சாதாரணமாக ரொம்ப வருஷமாக தெரியும், நான் பிறந்தலேருந்தே தெரியும். தீக்ஷி மேலும் ஆச்சரியமாக அவனை பார்த்து, அவளை உனக்கு தெரியுமா என்று மீண்டும் ஆச்சரியமாக கேட்க, அவளை பார்த்தவன், அவளை எனக்கு தெரியும், ஆனால் இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதை விட நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகலை, சி இஸ் சேஃப் என்றான். அவன் எழுந்து செல்ல முற்பட, அப்போ நீ நிஜமாவே என்ன பார்க்க வரலையா என்று அப்பாவியாக கேட்க, விஸ்வா அவளை காதலுடன் பார்த்தபடி, இல்லை இப்போ மட்டும்தான் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி உன்னை தேடி வந்த என்று புதிர் போட, அவளோ எப்போ என்றாள். அதை நீயே யோசி ஸ்ப்ரிங்டால். அவள் தலையை கலைத்துவிட அவன் கையை தட்டி விட்டுவள். இப்போ எதுக்குடா என்னோட ஹேர்ஸ்டைல் டேமேஜ் பண்ணுறா என்று அவனை அடிக்க, அதை வாங்கி கொண்டவன் அங்கிருந்து சென்றான். அவன் செல்வதியை பார்த்தபடி இருந்தவள் தலையை மீண்டும் கலைத்தது வேறு ஒரு கை. சட்டென்று திரும்பியவள், டே கொரிலா குரங்கு, எதுக்குடா என் தலையில் கையை வைக்கிறா என்று அவனை முறைக்க, அவளை வினோதமாக பார்த்தவன், ஸ்கூபி ஆங்கிரி போர்ட் மூடில் இருக்கியா, தெரிஞ்சிருந்தா நல்லாவே கலைச்சி விட்டுருப்பனே என்று கையை உயர்த்த, அப்படி மட்டும் ஏதாவது தெரிஞ்சிருந்த ஸ்டூல் போட்டு ஏறியாச்சும் உன் கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பண்டா என்றாள். அதை பார்த்து சிரித்தபடி, சரி கிளம்பலாமா என்று கேட்க அவளும் அவனுடன் சென்றாள். அவன் மேலும் அவளது ஹாஸ்டலை கலைக்க வர அவன் கையை தட்டிவிட்டு வாயில் சென்று இருவரும் அறிந்தனர். நன்றிகளுடன் புவனா மாதீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.